அமெரிக்க தேசியத்தை உருவாக்கிய அடிப்படை கொள்கைகள். இது மிகவும் புதிய நாடாகும். இதற்கு 3 நூற்றாண்டுகளுக்கு சற்றே அதிகம் வயதாகும். இதன் பொருள், இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் ரோம பேரரசு, அலெக்சாண்டர் மகானின் பேரரசு, ரஷ்ய பேரரசு ஆகியவை செய்த தவறுகளை கருத்தில் கொண்டு அவற்றை தவிர்த்து இந்த நாட்டை அமைத்தனர். இந்த வகையில் மிகவும் புதிய நாடாக இருப்பதால் அதன் கட்டுமான கொள்கைகளில் அவர்கள் சொல்லப்போனால் மற்ற நாடுகளை விட மிகவும் முன்னேறியவர்களாக இருந்தனர். ஏனெனில் அவர்கள் கடந்த கால தவறுகளை கருத்தில் கொண்டனர். 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு பேரரசில், உதாரணத்திற்கு ஒஸ்மான் பேரரசில், அரசமைப்பை திருத்த முயற்சி செய்து பாருங்கள். ஆனால் ஒரு புதிய பேரரசை, புதிய தேசியத்தை உருவாக்கும் போது இதை செய்ய மிகவும் எளிதாக இருக்கிறது. உடனே புதிய கொள்கைகளை தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப அமைத்து வைத்தனர். தற்போதைய தேவைகளுக்கும் அத்துடன் அடையாளக் கொள்கையை மேம்படுத்த அனுமதிக்கும் கொள்கைகளும் உள்ளன. உதாரணத்திற்கு அமெரிக்க தேசிய அடையாளம் குடியேற்ற அலைகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இது முற்றிலும் புதிய வரலாறு. இது உதாரணத்திற்கு ஜெர்மனி, பிரான்ஸ் அல்லது பிரிட்டனில் முற்றிலும் சாத்தியமற்ற ஒன்று. ஆனால் இங்கு அது தோன்றியது. மற்றும் இது உண்மையில் அமெரிக்க தேசியம் தங்களை நாடு என வரையறுக்க குடியுரிமையின் அடிப்படையில் அனுமதித்தது. அதாவது ரஷ்ய தேசியம் என்பது கலாச்சாரத்தின் அடிப்படையில் அமைந்தது. அமெரிக்க தேசியம் என்பது அரசமைப்பு மற்றும் குடியுரிமையின் அடிப்படையில் அமைந்தது. இந்த வகையில் நிச்சயமாக அமெரிக்க தேசியம் மிகவும் வெற்றிகரமானதாக அமைந்தது. ஏனெனில் 3 நூற்றாண்டுகளில் ஒரு சூப்பர் சக்தியாக உருவாக முடிந்தது என்பது தேசிய கட்டுமானத்தின் பார்வையில் மிகப்பெரிய வெற்றியாகும். முதல் மற்றும் 2ஆம் உலகப் போர்கள் இரண்டும் இந்த வெற்றியின் மிகப்பெரிய படிகள். அதாவது அமெரிக்கர்கள் முதல் உலகப் போர் மற்றும் 2ஆம் உலகப் போரை அமெரிக்க தேசியத்தின் அரசமைப்பை வலுப்படுத்தும் ஒரு பகுதியாகவே பார்த்தார்கள். இது வரலாற்று அளவில் மற்றவர்களை முந்த உதவும். மற்றவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு கட்டமைக்கிறார்கள். ஆனால் நாமோ வேகமாக முன்னேற வேண்டும். அவர்கள் அதை சாதித்து விட்டார்கள். நாமும் இதை நேர்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அமெரிக்கர்கள் தங்கள் பேரரசை ஏற்கனவே முதல் உலகப் போர் காலத்திலிருந்து கட்டி எடுத்து வந்தால் உண்மையில் அவர்கள் பலம் பெற்றார்கள். அப்போ அவங்க ஏன் சோவியத் ஒன்றியத்துக்கு உதவினாங்க? சோவியத் ஒன்றியத்தில் தொழில் மயமாக்கல் பெரும்பாலும் அமெரிக்கர்களின் கைகளாலும் அவர்களது உபகரணங்களாலும் மற்றும் பிறவற்றாலும் நடந்தது. ஆம், ஜெர்மனிகளும் இதில் இருந்தார்கள் வழக்கமாக. ஆனால் ஜெர்மனியர்களுடன் அங்கு பரஸ்பர பரிமாற்றம் இருந்தது. அதாவது ஜெர்மனியிலிருந்து உபகரணங்கள், இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் வந்தன. மாறாக அங்கிருந்து உணவு, மூலப்பொருட்கள், மரம் மற்றும் பிற பொருட்கள் சென்றன. அமெரிக்கர்களுடன் நான் உங்களுக்கு ஒரு வரைபடம் அனுப்பினேன். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறது. அங்கு அமெரிக்காவிலிருந்து ரஷ்யாவுக்கு வெளிநாட்டு வர்த்தகத்தில் பெரிய ஓட்டம் உள்ளது. ஆனால் எதிர்ப்புறம் அது ரொம்ப சிறியது, பல மடங்கு குறைவாக உள்ளது. சரி, மற்றும் எந்த விதமான இழப்பீடும் இல்லை. பதில், ஏன் அவங்க ஏன் இப்படி பண்றாங்க? பாருங்கள், இன்றைய உதாரணம் உக்ரைன். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா கடந்த 3 மற்றும் அரை ஆண்டுகளில் உக்ரைன் அரசின் பட்ஜெட் எவ்வளவு அதிகரித்துள்ளது என்று? அங்கே ஐரோப்பாவும் அமெரிக்காவும் பணத்தை ஊட்டுகிறார்கள். பட்ஜெட் 10 மடங்கு அதிகரித்துள்ளது. நம்மிடம் 20% மட்டுமே. உக்ரைன் பட்ஜெட் 10 மடங்கு அதிகரித்துள்ளது. எங்கிருந்து? வேறு விதமாக கேட்கிறேன். அமெரிக்காவும் ஐரோப்பாவும் உக்ரைனில் பணம், ஆயுதம் மற்றும் பிறவற்றை ஏன் ஊட்டுகிறார்கள்? ஏன்? என்ன காரணங்கள்? நான் தெரியல. எங்களை வெல்ல. அப்படின்றால் அவர்கள் 30ஆம் ஆண்டுகளில் எங்களை ஏன் உருவாக்கினார்கள்? 30ஆம் ஆண்டுகளில் அவர்கள் எங்களை ஜெர்மனிக்கு எதிராக உருவாக்கினார்கள். அதாவது அவர்கள் ஜெர்மனியை சமநிலைப்படுத்தும் தங்கள் அரசியலை தொடர்ந்தார்கள். அதற்காக அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தியாக சோவியத் ஒன்றியம் தேவைப்பட்டது. ஆம், கண்டிப்பாக. அதனால்தான் அவர்கள் மிகவும் அதிகமாக இலவசமாக உதவினார்கள். ஆம், அமெரிக்க தலைவர்களில் ஒருவரின் வாசகத்தை நினைவிருக்கிறதா? அதேபோல் சர்ச்சிலுக்கும் சொன்னதாக கூறப்படுகிறது. ஜெர்மனி தோற்கின்றால் ஜெர்மனிக்கு உதவுவோம், சோவியத் ஒன்றியம் தோற்கின்றால் சோவியத் ஒன்றியத்துக்கு உதவுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாசகம் இருக்கிறது. ஆனால் அதன் நம்பகத்தன்மை உண்மையில அப்படித்தான் நடந்தது. இது சமநிலை. அமெரிக்காவுக்கு உலகத்தையே வெல்லும் அளவுக்கு ஆயுத படைகள் இல்லை. அதனால் சமநிலையை பேண வேண்டும். புவியியல் அரசியலில் ஈடுபட வேண்டும். புவியியல் அரசியலில் இது ஒரு பெரிய சதுரங்க விளையாட்டு. சில நேரங்களில் அப்படித்தான் அழைக்கப்படுகிறது. ஒருவரை மற்றவர்களுக்கு எதிராக வலுப்படுத்த வேண்டும். அவர்கள் சோவியத் ஒன்றியத்தை வலுப்படுத்தினார்கள். ஏனெனில் அது இருந்தும் தக்க வைத்தும் இருந்தது ஐரோப்பாவில் உள்ள மற்ற போட்டியாளர்களுக்கு எதிராக. அந்த வகையில் அவர்கள் எதிர்காலத்தில் ஐரோப்பாவை மோதச் செய்தார்கள். சோவியத் ஒன்றியம் போர் செய்தது அமெரிக்கர்கள் உருவாக்கிய அந்த தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களால் தான், இல்லையா? ஆமாம், ஆரம்பத்திலிருந்தே இரட்டை நோக்கத்துடன் அவற்றை உருவாக்கினார்கள். பொதுமக்கள் மற்றும் இராணுவ உற்பத்திக்காக. அதாவது இது நேரடியாகவே திட்டமிடப்பட்டது. நீங்கள் சரியான வார்த்தையை சொன்னீர்கள். அப்படித்தான் திட்டமிடப்பட்டது. புதிய அரசு முன்பு செய்த தவறுகளை கருத்தில் கொண்டு செயல்பட்டது. இது உள்ளுணர்வோடு அல்லாமல், குருட்டு முயற்சியோடு அல்லாமல் ஒரு மூலோபாய நிலைமையில செயல்படுகிறது. ஐரோப்பாவில் போரை அமெரிக்கர்கள் திட்டமிட்டார்கள். மேலும் முன்கூட்டியே உங்களிடம் டாங்குகள் இல்லை எனில் நீங்கள் போர் செய்ய முடியாது, நீங்கள் பிரெஸ்ட் அமைதியை ஏற்பீர்கள்.
உதாரணமா சொன்னால், ஆமாம், உங்களிடம் டாங்குகள் இருந்தால் நீங்க போர் செய்ய போவீங்க. அவர்கள் முன்கூட்டியே போரை திட்டமிட்டிருந்தார்கள். இது நல்லதோ கெட்டதோ அல்ல. இது நம்மை ஆதரிக்கவோ எதிர்க்கவோ அல்ல. இது அமெரிக்கா என்ற புதிய பேரரசின் முக்கியமான செயல்முறை, அதாவது மாயை மற்றும் வழிநடத்தல். மாயை பிளந்து ஆளும் இது பழைய கொள்கைதான், ஆனால் புதிய வடிவிலும் புதிய நிலைமையிலும். அடுத்தபடி 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனிக்கு எதிராக சோவியத் ஒன்றியத்திற்கு உதவி செய்வது. இது அந்த சேம் கொள்கையின் தொடர்ச்சி. ஜெர்மனர்கள் மீண்டும் போர் செய்ய செல்ல வேண்டும் என்பதற்காக. மீண்டும் இப்படித்தான் நடந்தது. முதல் உலகப் போர், ஆமாம். 2ஆம் உலகப் போர், இரண்டிலும் ஆரம்ப நிலைகள் ஒரே மாதிரிதான். 2ஆம் உலகப் போருக்கு முன் அமெரிக்கா யார்? நான் கேட்கிறேன், யார்? ஒரு நாடு. 10 நாடுகளில் ஒன்று. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா யாரு? ஆமாம், சக்தி வாய்ந்த ஆயுதப்படை. 2இல் 1. அதாவது 30 ஆண்டுகளில் மற்ற பேரரசுகள் 200 ஆண்டுகளில் அடையும் வளர்ச்சியை இவர்கள் அடைந்தார்கள். இது தரமான நிர்வாகம். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக மாற வேண்டும் நோக்கம். இது எந்த நாட்டுக்கும் நோக்கமே. சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும். லிதுவானியாவுக்கு பின்லாந்தை இணைத்துக் கொள்ள வாய்ப்பு கிடைத்தால் சந்தோஷமாகவே இணைத்துக் கொள்வார்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆசை இருக்கிறது, ஆனால் வாய்ப்பு இல்லை. அனைவரும் விரும்புகிறார்கள், ஆனால் எல்லோருக்கும் அது சாத்தியமாகவில்லை. ஏனெனில் பூமி என்ற கிரகத்தில் அதை விரும்பாதவர்களும் இருக்கிறார்கள். அவர்களிடம் இராணுவங்கள் இருக்கின்றன. இந்த இராணுவங்களுக்கு 1000 ஆண்டுகள் பழக்கம், அரசியலுக்கும் 1000 ஆண்டுகள் பழக்கம். அங்கேயும் அதே மாதிரி தங்களுடைய பேரரசர்கள், தலைவர்கள், ஒலிகார்க்குகள் இருக்கிறார்கள். அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நீ ஒரு பெரிய பேரரசாக ஆக விரும்புகிறாயா? உனக்கு சும்மா சொல்ல போனால் இங்கே தங்களுடைய டாங்குகளோடு தடையாக நிற்கிறார்கள். புரிகிறதா? இதைத்தான் அமெரிக்கர்கள் அனுபவமாக எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், ஒரு அளவுக்கு ரஷ்யா ஆகியவற்றுக்கு இருந்த அதே இலக்குகளை கொஞ்சம் வேறுபட்ட அரசமைப்பு கொள்கையின் அடிப்படையில் வேறு முறைகளில் தீர்க்கிறார்கள். மேலும் அவர்கள் இதில் வெற்றிகரமாக இருக்கிறார்கள். அவங்க வரலாற்று பாதையை 10 மடங்கு வேகமாக கடந்து செல்கிறார்கள். மேலும் குறைந்த பலியுடன். வழக்கமாக இப்போது ட்ரம்ப் சொல்கிறார், நாம் 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்றோம். அவரே அப்படித்தான் சொல்கிறாரு. அவருக்கு எதிராக நம்முடைய வாதம் என்ன? நாம் சரியாக சொல்கிறோம், நாம தான் முக்கியமான வெற்றியாளர்கள் என்று. ஏன் நாம தான் முக்கியமானவர்கள்? நம்மிடம் 27 மில்லியன் பேர் உயிரிழந்துள்ளனர். ஆனால் ட்ரம்ப் சொல்கிறார், என்னிடம் எவ்வளவு இருக்கிறது? 8 இலட்சம் தான். அவரும் சோவியத் ஒன்றியம் பெற்ற அந்த ஜெல்டு நிலையை பெற்றார். சோவியத் ஒன்றியம் 27 மில்லியன் உயிர்களை செலுத்தியது. அவர் 700 1000. ஆனால் முடிவு ஒன்றே, அதே நிலைதான். மேலும் உறுதியாக இருதுருவ உலகம், அதாவது 2 அதிகார மையங்கள், அதாவது அதிசக்தி நிலை. சீனர்கள் 35 மில்லியன் உயிர்களை இழந்தார்கள். ஆனாலும் ஜப்பானின் சரணடைவு ஒப்பந்தத்தில் கையெழுத்தாளர்களாக கூட இருக்கவில்லை. இதுவும் ஒரு வரலாற்று வியப்பா? ஆனால் இப்போது அவர்களுக்கு வேறு ஒரு நிலை இருக்கிறது. அது வேற ஒரு கதை. அந்த குறிப்பிட்ட தருணத்தில் அவர்கள் 35 மில்லியன் உயிர்களை இழந்தார்கள். அவர்கள் ஜப்பானை வெல்லவும் இல்லை. இருந்தாலும் அவர்கள் பலி கொடுத்தார்கள். அதனால அந்த நிலையை அவர்கள் பலி கொடுத்ததால் கிடைத்தது அந்த உண்மை. இருந்தாலும் முடிவில் அது தீர்மானிப்பதாக இருக்கவில்லை. புரிகிறதா? முடிவின் பார்வையில் தீர்மானிப்பது என்பது தந்திரம். அது சரியா அல்லது தவறா என்பதே முக்கியம். அமெரிக்கர்களின் தந்திரம் அப்படி. அவர்கள் குறைந்த செலவில் முடிவை பெற்றார்கள். ஆனால் அதே முடிவை நாங்கள் அதிக செலவில் பெற்றோம். அந்த நேரத்தில் சீனர்கள் அந்த மாதிரியான முடிவை பெறவே இல்லை. ஆனால் அவர்கள் இன்னும் அதிகம் செலுத்தினார்கள். மொத்தத்தில் வெற்றி பெறுவது டாங்கிகள் அல்லது தாக்குதல்கள் அல்ல, அது மூளைதான். மூளையின் உச்சநிலை என்பது சரியான தந்திரம், சரியான பாதை. அமெரிக்கா உலகளாவிய பேரரசை கட்டுகிறது, ஆனால் புதிய கொள்கைகளில். அதுதான் ஒருதலை பட்ச உலகம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பேரரசு என்று அழைக்கப்படாத பேரரசு. அதை எப்படி அழைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. உண்மையில அது ஒன்னேதான். விளக்குகிறேன். அமெரிக்கர்கள் வரலாற்றிலிருந்து எடுத்த 2வது முடிவு என்னவென்றால், தகவல் தான் முக்கியமானது. முதல் முறையாக இந்த முடிவை காம்பூசியஸே எடுத்தார். போர் என்பது தகவல் தான் என்று. ஆமா, பல விஷயங்களில். அதனால் அவர்கள் இராணுவ கட்டுமானத்தில் தங்களது முக்கிய முதலீட்டை பொது மனநிலையை உருவாக்குவதில் செலுத்துகிறார்கள். இந்த வகையில் நியோகாலனியல் என்று அழைக்கப்படும் பேரரசு, புடின் அதை இப்படித்தான் அழைக்கிறார். அது காலனிய பேரரசு என்று அழைக்கப்படவில்லை. புரிகிறதா? ஏனெனில் அவர்கள் தகவல் நிகழ்வுகளை கைப்பற்ற முடிந்தது. உண்மையில் அவர்கள் காலனிகளின் மூலம் வாழ்கிறார்கள். காலனி என்றால் என்ன? அது என்னவென்றால், ஒரு பகுதி உன்னுடன் பொருளாதார ரீதியாக சமமான மற்றும் சுய விருப்ப அடிப்படையில் அல்லாமல், நீ எனக்கு நான் உனக்கு என்ற முறையில் அல்லாமல், ஒரு விதமான, உதாரணத்துக்கு ரஷ்யா மற்றும் ஜெர்மனி போல. உதாரணமாக, ஆம்,
ஆனால் அந்த தொடர்பில் உள்ள ஒரு பங்கேற்பாளரை அதிகமாக சுரண்டும் விதமான நிபந்தனைகளில் நாம் அதிகம் கொடுக்கிறோம், குறைவாக பெறுகிறோம். ஆமாம், எண்களை எடுத்து பாருங்கள். உலகளாவிய டாலர் ஒருவரிடமிருந்து எடுத்து மற்றவர்களுக்கு தருகிறது. வர்த்தக அமைப்பு ஒருவரிடமிருந்து எடுத்து மற்றவர்களுக்கு தருகிறது. இதுவே வழக்கமாக ஒரு தெளிவான குறியீடு. ஒரு நாடு தன்னுடைய வர்த்தகத்தில் நட்டமடைகிறது என்றால், அதாவது சந்தையிலிருந்து பெறுவதைக் காட்டிலும் சந்தைக்கு அதிகம் கொடுக்கிறது என்றால், அது காலனி என்பதை குறிக்கிறது. எண்கள். புடின் எழுத்தாளர் மாநாட்டில் அமெரிக்க எண்ணை 52 டிரில்லியன் டாலராக குறிப்பிட்டார். அது அமெரிக்காவின் தன் நியோகாலனியல் நிலைமையிலிருந்து கிடைக்கும் வருமானம். இந்த வருமானம் உண்மையில பிரிட்டிஷ் பேரரசை விட அதிகம். அங்கே நிச்சயமாக சுட்டுக் கொலைகள் நடந்தன, சிப்பாய் கிளர்ச்சி, தண்டனை சோதனைகள் நடத்தப்பட்டன. அமெரிக்கர்கள் பிரிட்டிஷ் பேரரசின் தவறுகளை தவிர்த்து இப்படிப்பட்ட பொது தீமையின் அந்தஸ்து இல்லாமல் ஒரு காலனிய பேரரசை உருவாக்க முடிந்தது. இதுவே அவர்கள் அரசமைப்பில் கவனித்துக் கொண்ட ஒரு காரணியாகும். அவர்கள் காலனிகளின் மூலம் வாழ்கிறார்கள், அதிலும் அமெரிக்காவின் உள்நாட்டு நுகர்வை பொறுத்தவரை 3/4 ஒரு பங்கு அளவில். ஆனால் அதே நேரத்தில் காலனிய சக்திகள் என்று கருதப்படுவதில்லை. மாறாக ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை பரப்புபவர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள். கவனித்தீர்களா? அதாவது அவர்கள் முன்கூட்டியே அரசியலில் இதை தடுப்பூசி என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து தங்களை முன்கூட்டியே பாதுகாத்துக் கொண்டார்கள். அதாவது அவர்கள் ஒரு காலனிய சக்தி என்று கூறி அதற்கு எதிராக உலகம் முழுவதும் தேசிய விடுதலை இயக்கத்தை எழுப்ப வேண்டும் என்று சொல்லும் குற்றச்சாட்டுகளிலிருந்து. அதனால்தான் நம்மிடம் இது நடக்கவில்லை.